யார் இந்த ஜான் பெம்பர்டன்? 1860s கொலம்பியாவில் ஒரு சிவில் வார் நடக்குது. அப்போ இவருக்கு செஸ்ட்டில் கொஞ்சம் பலத்தமான காயம். அந்த காலத்தில் இருந்த காயங்களுக்கெல்லாம் மார்பின் அப்படின்ற மருந்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வர அவர் மார்பினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தார். பட் இவர் ஆல்ரெடியே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் அப்படின்றதுனால இவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மருந்து தேடிக்கிட்டு இருந்தார். கோகோ லீவ்ஸ்லேருந்து கொக்கைனையும் கோலா நட்ஸ்லேருந்து கெஃபைனையும் ஆட் பண்ணி சேர்க்கப்பட்டது தான் இந்த கோகோ கோலா சிரப். ஆல்டர்னேட்டிவ் அடிக்ஷன் அதை கண்டுபிடிச்ச அவர் அதை கையோட விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அது என்ன சொல்லி வைக்கிறாருன்னா, தலைவலி, உடம்பு வலி, மனவலி, மார்பினுக்கு அடிக்ஷன் ஆனவங்களாம் இதை குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பிராண்டை வளர்க்குறாரு. அவர் பிராண்டு வளர்கிறதுக்கான முதல் காரணம் லீகலாக விற்கப்படுற இல்லீகல் ட்ரக்ஸ். இது இஷ்யூ ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் பெம்பர்டன் இறந்து போகிறாரு. இல்லை ஆசாக்கேன்லான்ற ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த கோகோ கோலான்ற நேமையும் ஃபார்முலாவையும் வெறும் $2300 வாங்குறாரு. அதுக்கப்புறம் 19th சென்ச்சுரியில் கோகோ கோலாவில் இருக்கிற கொக்கைனை மட்டும் எந்த மக்களுக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம ரிமூவ் பண்ணுறாரு. காரணம், அந்த கொலம்பியா கவர்மெண்ட் கோகோ கோலாவை கவனிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கோகோ கோலான்ற பேண்டு வெறும் அட்வர்டைஸிங்காலேயே வளர்ந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற கோகோ கோலாவில் கொக்கைன் இல்லை, ஆனால் உள்ளே எவ்வளோ சுகர் கண்டெய்ன் ஆகிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் டிசீஸ், கேன்சர் அப்படின்னு சொல்லி இந்த கோகோ கோலாவில் மட்டும் இவ்வளோ டிசீஸ். ஸோ எத்தனையோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க கொடுக்குறாங்க. அந்த கோகோ கோலாக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தை இல்லை, நீங்கள் குடிக்குவீங்களா? மேக் இட் சேஃப்.